இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு பொதுமக்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. வழக்கமாக எலெக்ஷனுக்கு முன்பாகனாலும் கூட அவர் ஏன் கோர்ட்டுக்கு போகலன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மக்களை சந்திக்க அலோவ் பண்ணலன்னா பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரா? இப்போ சேலமில் அதுதான் நடக்கும் போது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அது தெரிலங்க. அவங்க கட்சியை பற்றி ஒன்றுமே கணிக்க முடியல. நயினார் நாகேந்திரன்கிட்டையுமே கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாக்கு சதவீதமாக அவங்க என்னன்னே தெரில, இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி. பட் விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திக்கணுன்ற எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ பாண்டிச்சேரியில் ரெகுலேட் பண்ணி போட்டாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி பார்டர்லேயே திருப்பி ஒரு கூட்டத்தை போட்டு கடலூர்லேயும் விழுப்புரத்தில் இருக்கிறவங்களையும் வர வச்சு கூட அங்கே பேசலாம். அதே மாதிரி கேரளாவில் வந்து கேசி வேணுகோபால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அந்த கூட்டணியில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறவர். நீங்கள் வந்து கேரளா பார்டரில் பேசிங்கன்னா பத்மநாபபுரம், கிள்ளியூர், குளச்சல்லேருந்து நிறைய பேர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணலாம். அதேமாதிரி ஜெகன் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஆந்திராவில் போய் ஒரு பர்மிஷன் கேட்குறீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ஒன்றும் எதிர்த்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சைடில் வேலூர், ராணிப்பேட்டை அங்கே இருக்கிறது பண்ணலாம். அப்போது மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள்கிட்ட பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணோன்னா எந்த ஊரில் பார்டரில் இருந்து கூட பண்ணலாம். பெங்களூரில் இருந்து கூட நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஹோசூர், கிருஷ்ணகிரியை கவர் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போது இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே என்று சொல்வார்கள். அப்போது உங்களுக்கு அதை செய்யணுன்ற எண்ணமே இல்லை, மக்களை போய் சந்திக்கணுன்ற எண்ணம் விஜய் அவர்களுக்கே. ஏன்னா சந்திக்க பர்மிஷன் கொடுக்கலாம், அதை எதிர்த்து நீங்கள் கண்டெம்ட் பண்ணி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஜனநாயகம் போட்டு போவோம் அடிக்கடி. ஜனநாயகனுக்கும் கொடுக்கல, ஜனநாயகனுக்கு கொடுக்கல, அதுதான் கரெக்டாக கொடுக்கல, ஸ்டே பண்ண கொடுக்கல. இப்போ அதுக்கு வந்து ரிவ்யூ கமிட்டி போயிட்டாங்க. பார்க்கணுங்க. அதாவது நாள் போகுதுன்றது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதையே காரணமாக சொல்லி எவ்வளோ நாள் கடக்க முடியுமோ கடந்துட்டு லாஸ்ட்டில் அநேகமாக ஒரு வாரம் 10 நாள் சும்மா அப்படியே உழைச்சா மாதிரி ஒரு கணக்கை காட்டில. அதையும் ட்ராவல் இல்லாமல் அவர் 1+3 ஒரு மாநாடு 3 பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மண்டலத்துக்குன்னு போட்டுடலாம், இல்லை 5 பொதுக்கூட்டமாக 5 மண்டல பொதுக்கூட்டம்னு போட்டு முடிச்சிடலாம். இல்லை அவர் சொன்னார் இல்லைங்களா, அம்மையார் ஜெயலலிதா எனக்கு பிடிக்கும்னு. அம்மையார் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலராக நடந்து போனது, அதற்கு முன்னாடி ஊராக போனது, சத்துணவு திட்டத்தை பாப்புலர் பண்ணது, அதெல்லாம் ஞாபகம் வராது. கடைசியாக அவங்க சிஎம்மாக இருந்தாங்க பாருங்க லாஸ்ட்டில், அப்போ எப்படி இருந்தாங்க, ஹெலிகாப்டரில் போனது, அதுதான் அவர் மைண்டில். 89 செங்கோட்டையின் ரோட் மேப் போட்டு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பயணம் போனது அதெல்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. நான் +2 எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே டாக்டர் ஆகிடுறேன். அதுவும் டாக்டர் எந்த மாதிரி டாக்டர்னா, எனக்கு வந்து இந்த நியூரோ இல்லை கார்டியோ அதில் ஸ்பெஷல் அந்த மாதிரி, அப்படி அது மாதிரி ஒன்று, அப்புறம் நடுவில், அப்புறம் கடைசியாக ஆகிடுவார். அப்போ இது என்னென்னா, கட்சி தொடங்குறாரு, தேர்தல் நிற்கிறாரு, முதல்வர் ஆகிடுறாரு. இதுதான் ஸ்கிரிப்டு. நடுவில் நீங்கள் கேட்கலாம், என்னங்க எம்எல்ஏலாம் ஜெயிக்கணும், தொகுதியெலாம் போய் பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும், ஓட் ஷேர்னு ஒன்று இருக்குது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது, சீட் ஷேரிங்னு ஒன்று இருக்குது, சீட்டு வின்னபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா அதெல்லாம் போரிங், அந்த சிலபஸ் வேணாம், எடுத்துருங்க, எனக்கு இப்படியே தேர்வு வைங்க, நான் இப்படியே எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் தான் இருக்கிறார். அது தெரில, போகாத ஊருக்கு வழி தேடி கொண்டு இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஒரு நிறைய கேள்வி சார். ஒரு 3 பேர் வந்து எந்த பக்கமும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. தை மாதம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி கடைசி நாள். ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன தை முடிஞ்சு இன்னமும் ஒரு முடிவு இல்லாமல் இருக்காப்புல, இல்லை கட்சியாச்சும் ஆரம்பிப்பாரா, அதுவும் ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் திவாகரன் கட்சி எடுத்துகிட்டு சசிகலா வந்து சவுத்தை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டை ப்ளே பண்ணால் அதில் ஓபிஎஸ் இணைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ப்ரப்போசலும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எதையும் ஓபிஎஸ் வாய் திறக்கல, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இது? எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் வந்து புல்லாங்குழலில் ரொம்ப தீவிரம் காட்டி ஆசைப்பட்டு வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணர் பாட்டு நான் வாசிக்கணும், கிருஷ்ண ஜெயந்தி வருது, பயிற்சி கொடுங்க அப்படின்னு அவர் மாஸ்டர்கிட்ட போய் இது பண்ணுறாரு. அப்போ அந்த மாஸ்டரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தராரு. கிருஷ்ண ஜெயந்தியும் வருது. இப்போ இவர் போயிட்டு, மாஸ்டர் நீங்கள் இன்னும் முடிக்கலை, எனக்கு வந்து நான் வாசிக்கணும் அப்படின்னாரு. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் ஒத்துக்கினேன், ஆனால் எந்த கிருஷ்ண ஜெயந்தியும் நான் சொல்லலை, நீ வாசிக்கிறதுக்கு இன்னும் 3-4 கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். இப்போது நீ வாசிக்கிறது தான் வாசிப்பு நினச்சி இன்னும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் மேடை ஏற்றினேன்னா கிருஷ்ண பக்தரும் புல்லாங்குழல் வாசிக்கிறவங்களும் என்ன வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஜோக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதேமாதிரி பொங்கல் சொல்கிறார், தை மாதம், எந்த தையின்னு சொல்லலை அவர். வேலை தை 1 தை 1 அது எந்த தையின்னு தெரியாது. இன்னொன்றுங்க, அவருக்கு வந்து சேர்ந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது பண்ணுறதுக்கு, பட் இபிஎஸ் விருப்பம் இல்லையே. மேபி அவர் என்டிஏவில் போயிட்டு இப்போது தாமரையில் நிற்கிறாரு, இல்லை ஒரு பொது சின்னத்தில் நிற்கிறாரு, அமமுக மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா முடிஞ்சிருக்கும். இந்த நிலைமைக்கு காரணம் ஓபிஎஸ் தான். வழக்கை நான் நடத்துவேன், நான் வழக்கையே நடத்துவேன், நான் ஒருங்கிணைப்பாளரையும் கிளைம் பண்ணுவேன், நான் வந்து குடைச்சல் கொடுப்பேன், இது கட்சியே இல்லைன்னு சொல்லுவேன், திமுக ஜெயிக்கும்னு சொல்லுவேன். இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் அவர்களை போய் நான் சந்திப்பேன் தனிமையில்.
அது வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை இதெல்லாம் இவ்வளவும் பேசிட்டு ஒரு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. தெரியல, அவரோட இந்த நிலைப்பாடு காரணம் அவர் தான். அவர் நினச்சா இந்த பிரச்சனையை முடிக்கலாம். அவராவது தைன்னார், அது ஏறத்தாழ ஜனவரி 15. ஆனால் ஜனவரி 9 ஒருத்தவங்க சொன்னாங்க கூட்டமெல்லாம் நடத்தி, அவங்களும் நகர்த்திக்கிட்டே வராங்க. இன்னும் கூலாக இருக்கு. ஐயா, ஓபிஎஸை பொறுத்தவங்களாச்சும் ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை எங்கேயோ போவார் கொள்வார், ஒரு தன்மையை புரிஞ்சு ஒன்று திமுக போவார், இல்லை அதிமுக ஏதோ ஒன்று பண்ணிடுவார். இது என்ன விதம்னே நமக்கு புரியல. அதில் எல்லா மாவட்ட செயலாளரையும் நான் ஓட்டு போட்டு தனித்தனியாக சீட் எடுத்து நானே பார்த்து எண்ணிருக்கேன்னு வேற சொன்னாங்க. எனக்கு தெரியல, இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதே தெரியல. ஒரு சிலது கடந்து போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காங்க நான் 2 சைடும் பேசலைன்றது பொய் அப்படின்னு. அதை சொல்கிறது உங்களுக்கு 2 மாதம் ஆகுமா? ஏன்னா டிசம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க அதை சொன்னதுக்கு காரணம் 2 பேரும் டிஸ்ஓன் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பேசலை, நாங்கள் எங்கே சொன்னோம், நீங்களாக தான் செய்தி போடுறீங்கன்ட்டாரு. நயினார்கிட்ட கேட்குறாங்க, அமித்ஷா வர அன்னைக்கு அவங்க மேடை ஏறுவாங்களா அப்படின்னும் போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, கூட்டணியில் ஒத்த கருத்துடையவர்கள்ட்ட இனிமேல் தான் பேசுவோன்ற மாதிரி. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒருவேளை டிஎம்டிகேவை ஏடிஎம்கேவும் இல்லை டிஎம்கேவும் சேர்க்காமல் விட்டால் அந்தந்த கட்சிக்காரர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள். கீழே இருக்கிற சூழ்நிலை இதுதான். ஏன்னா கண்டிப்பாக சீட்டு அதிகமாக கேட்பாங்க. அதிகமாக சீட்டு கொடுக்கும்போது இப்போ ஒரு ஐடியா இருக்கும், விருதுநகரில் இங்கே கேட்பாங்க, கடலூரில் இதை கேட்பாங்க, விழுப்புரத்தில் அதை கேட்பாங்க, விருகம்பாக்கம் கேட்கலாம் அப்படின்னும்போது அதிமுகவில் இருக்கவங்களுக்கும் திமுகவில் இருக்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல நம்ம கட்சி நிற்கலை. அதாவது அடிப்படையில் டிஎம்கேக்காரங்களுக்கு என்ன, நம்ம அண்ணன் என்ன நமக்கு தேர்தலில் செலவு பண்ணுவார், நம்ம பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்துன்னு போகலாம், பிரச்சாரம் பண்ணலாம், 10 ஓட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். இவ்வளோ தான் ஒரு தொண்டை எதிர்பார்க்குறது. என்னங்க, ஒரு தொண்டனுக்கு வந்து என்ன, வேஷ்டி கட்டின்னு போகணும், அந்த கட்சி வேஷ்டி, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கணும், இந்த ஆளுங்கட்சி செலவு பண்ணணும், அதில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய மணல் குவாரி எடுக்கணும், டாஸ்மாக் பார் நடத்தணும், 10 கோடி ரூபா லாட்டரியில் சம்பாதிக்கணும், ஊரட்சி உலையில் போனாலாம் தொண்டர்களோட எண்ணம் கிடையாது. இது அதிமுக தொண்டர்னால இதுதான் எதிர்பார்ப்பு, திமுக தொண்டர்னால எதிர்பார்ப்பு. இப்போது நீங்கள் டிஎம்டிகே மாதிரி இழுக்கிற ஒரு கட்சி, இவ்வளோ நேரம் இழுக்கிற ஒரு கட்சி எடுத்து வந்து லாஸ்ட்டில் நீங்கள் சேர்த்து சீட்டு கொடுக்கும்போது அவங்க எந்தெந்த இடத்துலலாம் சீட்டு கேட்குறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த கட்சி தொண்டர்கள் சோர்வடைவாங்க. அவங்கள விட ஒரு ஹார்ட் பார் கிரைனர் இருக்கிறாரு அவர். ஆனால் தைலாபுரத்துலேருந்து இன்றைக்கும் இல்லை, ஏதாவது நீங்கள் ரொம்ப அரசியல் ரீதியாக எல்லாத்துக்கும் நம்ம டீகோட் பண்ணலாம், இவங்க 2 பேரும் டீகோட் பண்ண முடியல. ஏன்னா கடைசியாக இப்போ லாஸ்ட்டு ஒரு ப்ரப்போசலாக அது குமுதம் ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்டோரியாகவே பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தனித்தனியாக நிப்பாட்ட வச்சு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறதுக்கான ஒரு ப்ரப்போசலும் ஆளுங்கட்சி செய்ய வாய்ப்பு இருக்குது. ராமதாஸை அன்புமணிக்கு எதிராக அங்கே ஃபீல்டு பண்ணி என்டிஏ அங்கே ஒரு ஜோனும், சவுத்துக்கு ஓபிஎஸ் சசிகலாவை கம்பைன் பண்ணி நீங்கள் இங்கே சேர்ந்துக்க வேண்டாம், அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட்டை பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் எடுக்கலாமான்னு பார்க்குறாங்கன்னு ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. பட் அது வேறு அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அது ஒரு கணிப்பு தானே. அந்த செய்தி வந்து மேபி அதனுடைய உண்மைத்தன்மை இன்றைக்கி சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு காம்பினேஷனில் எழுதப்பட்ட ஒரு கற்பனை சித்திரமாக இருக்கலாம். பட் ஆனால் அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அது வந்து உண்மைக்கு புறம்பானவோ அப்படின்றது இல்லை, அது ஒரு வியூகத்தின் அடிப்படையில் எழுதியிருக்காங்க. இது சாத்தியம், இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட எழுதியிருப்பாங்க. அது நடக்கவும் செய்யலாம் நாளைக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பது வியூகங்களை வந்து கூட வச்சுன்னு ஜெயிக்கிறது ஒரு விஷயம், எதிரில் வச்சு எதிரியை நீ அங்கே டார்கெட் பண்ணு, என்ன எதிர்க்காத அவங்கள டார்கெட் பண்ணு, அவங்களுக்கு போகிற ஓட்டை நீ பிரித்து உடச்சி எடுத்துகிட்டு போ, அது போதும் எனக்கு விசுவாசமாயிரு, அப்படி கூட பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பழைய டெக்னிக் தான். இது அந்த டெக்னிக் இப்பயும் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. இன்னொன்று இந்த கேரக்டர்ஸ்லாம் அதுக்கு கரெக்டாக செட் ஆவாங்களா இந்த கட்சியெலாம்? ஏன்னா இப்போ பிஜேபியை போய் நீங்கள் வந்து தனியாக நின்று பண்ணுங்க அப்படின்னா, அவங்க போன வாட்டி ஏன் நின்னாங்கன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அண்ணாமலை பேச்சு கேட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, நயனார் கொடுத்துட்டாங்க. இப்போ கேசவ நாயகம் வந்து வேட்பாளர்லாம் அவர் ஒரு சில தேர்வுலாம் பண்ணுறாரு, ஒரு சில ரூட் மேப்லாம் போட்டோம்னா இது செட் ஆகாது, லிஸ்ட்டு வந்து மோசமாக இருக்குன்னு மாற்றிட்டாங்க. அப்போ அந்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, எதை செய்யணும் ஜெயிப்போம் அப்படின்றத நோக்கி போகிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எலெக்ஷனுக்கு 60 நாள்னாலும் கோர்ஸ் கரெக்ஷன் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎம்டிகேவை பொறுத்தவரை கோர்ஸ் கரெக்ஷன்ஸே கிடையாது, கோர்ஸே இல்லை. என்ன பண்ண போகிறோம், யாரு கூட போக போகிறோம், எது நம்ம கொள்கை. வேட்புமனு தாக்கல்னு முதல் நாள் ஆளே வரலன்னுட்டு எல்லாரும் எடுத்து போட்டு அதை நம்ம பேசக்கூடாது, பேசினா அடிப்பாங்க, அவங்க மிரட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் வந்து டேய் அப்படின்றாரு வீடு. ஆமாம், எல்லாரும் பயந்துருவாங்க. அதாவது கேப்டனுக்கு இந்த மண்ணில் பாசமும் பண்பும் அவரோட குணத்துக்கு தான் இருந்தது.
அவர் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி அடிக்க மாட்டேன் வாங்கலாம் அன்பாக கூப்பிடுவார். ஆனால் அடித்தது கிடையாது பத்திரிக்கையாளரை. மைக்கு தூக்கி எரிஞ்சிருவேன்னா எரிஞ்சது கிடையாது. கோவத்தைப்படுவார். நீங்கள் பேசுகிறதும் அவர் பேசினாருன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க, அமைதியாக இருந்தாங்க. நீங்கள் ஆளாளுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஊடகம் நிறைய பேரை உருவாக்கியிருக்கு, நிறைய பேரை செல்லா காசாக்கி முடிச்சு விட்ருக்கு. அதாவது ஊடகன்றது வந்து அது வந்து கத்தி மாதிரி எந்த பக்கம் திருப்பி சீவுனாலும் சீவும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னடா ஒரு கேமராலாம் நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்மளோட தன்மையை என்ன நினைப்பாங்க, மக்கள் பார்க்குறாங்களே, மக்கள் வந்து என்ன இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிருவாங்களே, அந்த சிந்தனை ஃபஸ்ட்டு வேணும். உங்களோட விசுவாசத்தை கட்சிக்கு காட்டுறதுக்கு 1000 வழி இருக்குது. இந்த கேமராவை தூக்கி உடைக்கிறது, இவர் எம்எல்ஏ கூட பார்த்தோம், குவாரி பண்ணுறது இல்லீகல் வேலை. கேமராவோட வந்தவொடனே என்ன பண்ணோம், துண்டை காணும் துணியை காணும் ஓடுனா ஜனநாயகத்து மேலே உங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ இது தெரிஞ்சுட்டா, வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம், மக்களுக்கு தெரிஞ்சால் அவமானம், இது தெரியாமல் பண்ணுறோம், இது திருட்டுத்தனமாக பண்ணுறோம், இது அமைதியாக பண்ணுறோம், அந்த குறைஞ்ச அளவுக்கு அது பகுத்தறிவோ இல்லை லோக்கல் அறிவோ இல்லை அரசியல் அறிவோ ஏதோ ஒரு அறிவு அது கூட இல்லாமல் அசிங்கமாக திட்டுவேன் உதைப்பேன் நீ பண்ணுறேன்னா யாருக்கு நஷ்டம்? நிறைய ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி எம்எல்ஏ, இந்த மாதிரி மாவட்ட செயலாளர், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அணுகுமுறை, பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்துட்டு கலைஞர் அவர்கள் கேட்காத கேள்வி இல்லை, அம்மையார் ஜெயலலிதாவை கேட்காத கேள்வி கிடையாது. கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஆமாம், ஒரு சிலத்தை கோவம் வர மாதிரி கேள்விங்கன்னா கோவம் வர மாதிரி தான். இப்போ நான் போகிறேன், நிறைய நேரத்தில் என்ன காலேஜ் சிறுவர்கள் இல்லை கல்லூரி படிக்கிறவர்கள் எனக்கு கோவம் வர மாதிரி கேட்குறாங்க. அவங்க கோவம் வர மாதிரி கேட்குறாங்கிறதுக்கோசரம் நான் கோவமாக நடந்துக்கக்கூடாது இல்லை. இப்போ என்னோடய தன்மை என்ன? வாக் அவுட்டே பண்ணாலும் அது வெஞ்சன்ஸாக இல்லை ஒரு கிரட்ஜாக வைக்காத தலைவர்களாக அவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக கோடிட்டு காமிச்சிங்க. அது மாதிரி வரணுமே தவிர்த்து அது தெரியல. அந்த தலைமையில் இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்லணும். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்புன்றது அது ஒரு வாய்ப்பு. கேமரா முன்னாடி பேசி இது பண்ணணும். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கூட ஒரு மனிதாபிமான ஒரு சூழ்நிலையை மாற்றலாம். ஒன்றும் இல்லை, கூட்டணி சேராதனால நிறைய பேர் வரலை, நாங்கள் வந்து வேட்புமனு வந்து இனிமேல் ஆன்லைனில் வாங்க போகிறோம், இல்லை அந்தந்த மாவட்டத்தில் கொடுங்க, யாரும் வந்து வண்டி கிண்டி பிடிச்சி வர வேணாம், கேப்டன் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க தவறின ஒரு விஷயம் வந்து மிரட்டி காசு சம்பாதிக்கிறது, ஊரட்சி உலையில் போடுறது, நீங்கள்லாம் பெரிய பணம் காசு இல்லாதவங்க, ஆனால் செலவு பண்ணி இங்கே வர வேணாம், நானே வந்து சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறோம், இல்லை அங்கே லோக்கலில் வாங்கிக்கோங்க, பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க, இங்கே புறப்பட்டு வரணும்னு தேவையில்லைன்னு கூட ஒரு அறிக்கையை விட்டு அதை சரி செய்யலாம். கேட்பாங்க, கூட்டம் வரலன்னு மூடிட்டிங்களான்னு. ஆமாங்க, கூட்டம் வரல, கூட்டம் வந்துச்சு ஒரு காலத்தில், எங்கள் கேப்டன் இருந்தப்போ வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் கேப்டன் விட்டதை நாங்கள் திருப்பி மீட்டெடுப்போம், அதுக்குண்டான வேலை பண்ணுறோம், நாங்கள் ஒடிஞ்சு போயிட்டோம், ஆனால் முடிஞ்சு போல். எதையோ ஒன்று பேசி ஒரு தெம்பை ஒரு நம்பிக்கையை ஊட்டி எடுத்துன்னு வருவீங்களா? அதை விட்டு உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான். அப்போ நீங்கள் யாத்திரை போனப்போவோ இல்லை அன்றைக்கி வந்து ஐயா கேப்டன் அவர்கள் மறைஞ்ச அன்னைக்கு 24/7 லைவ் போட்டு கேமராமேன் சாப்பிடாம கொள்ளாமல் குளிக்காமல் போய் வேலை பார்த்தவங்களாம் எனக்கு தெரியும். நாள் பூரா சாப்பிடல, மாத்திரை போடல, இப்படியெல்லாம் வேலை பார்த்தவங்க. அன்றைக்கி மொத்த தமிழ்நாடும் கேப்டனுக்காக அழுதுச்சா அழுவலையா? அந்த இமோஷனை யார் கொண்டு வந்தது? இதே பத்திரிகையாளர்கள் தானே கொண்டு வந்தாங்க, இதே ஊடகத்தில் இருக்கிறவங்க தானே கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி அந்த செய்தி இருட்டடிப்பு செஞ்சுருந்தாங்க, வெறும் புகைப்படம் 4 போட்டுட்டு வெறும் பேப்பரில் ஒண்டி போட்டு போயிருந்தாங்க. என்ன ஆயிருக்கும்? லைவ் போட்டாங்கல்ல, எல்லாரும் பேசினாங்க இல்லையா? அந்த ஒரு பாடல் வைக்கிறதாகட்டும், அதுக்கு டோன் ஆகட்டும், அவரோட குணாதிசயம், அவரோட நல்ல விஷயங்கள், அவர் மக்களுக்கு செய்த பணி, அதெல்லாம் பண்ணாங்கல்ல. அன்றைக்கி ஊடகத்தை பார்த்தா இனிச்சுது, இன்றைக்கி அடிப்பேன் உதைப்பேன்றீங்க. என்ன பண்பு இது? எங்கேருந்து வரீங்க நீங்களாம் கற்றுக்குறீங்க இதை? இந்த பக்கம் இப்படிக்கா வந்தால் ரிப்பன் பில்டிங்காண்டா ஒரு பாபு வந்து வார்த்தை, அண்ணா பத்திரிக்கை, இன்னும் கூப்பிடுவே இல்லை, உங்களுக்கு கூட தான் கூப்பிடல. ரிப்பன் பில்டிங்கில் உங்களுக்கு என்ன வேலை? கவுன்சிலரா நீங்கள்? பத்திரிகையாளருக்கு பீட் இருக்குது, ரிப்பன் பில்டிங் கார்பரேஷன்றது ஒரு பீட், அவங்களுக்கு சிஸ்டம் அது. உங்களுக்கு என்ன வேலை அங்கே ஆனவுன்னா? அந்த கேள்வி வருது இல்லை? இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இதெல்லாம் அரசியல் போக்காளர்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம மீதும் கேட்குறாங்க, ஊடகத்துக்கு எதிர்த்து அவ்வளோ நடக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கணும், பேசி தான் இருக்கணும். இப்போ தான் இது முன்னாடியெல்லாம் சரியாக இருந்ததா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த தலைவலி நமக்கு எல்லா காலத்துலேயும் உண்டு, எல்லாரும் சரி செஞ்சு தான் போகணும். எல்லாரும் கடைசியில் நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. எல்லாம் அனுபவிச்சுக்குவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, பதவிக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஊடகங்கள் பட்டனாம யாரானா ஊடகத்துக்கு தான். நீங்கள் தான் கூட்டணியை முறிக்க பார்க்குறீங்க, நீங்கள் தான் கோல் மூட்டி விடுறீங்க. பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.